டீம் பாத்தீங்கன்னா நம்ம கோடாலிக்காரங்கன்னு சொன்னாலே எல்லா பேருக்கும் வந்து ஒரு மாதிரி பயம் வந்து இந்த கௌசிக் வந்தா வெளிய உள்ள போ. புது கேப்டன் வந்திருக்காப்ல. அதாவது கேப்டன் என்ன மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என் தலைவன் கோலிக்கு நான் கப் அடிச்சு தரேன் அந்த சீசன் அந்த மாதிரி வந்திருக்காப்ல. இந்த மிஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருந்துனா அண்ணனா இருக்க மாட்டாடா. ஏன் மாமா மாறிடாங்க. அவன எப்படி அந்த ஜெயில இருந்து கேஎல் ராகுல் தப்பிச்சாரோ பந்த் போய் மாட்டிக்கிட்டாப்ல. ஆமால 3 நாளா மாட்டிக்கிட்டு முடிக்கல. 3 நாளா எப்படா மாட்டனவங்க நேக்க என்னை மாட்டிக்கிட்டு போயிட்டாங்க. நல்ல வேளை நீ வந்து என்னை காப்பாத்து. இளம் ரத்தங்களை வந்துட்டு ஹாலாக்கி விடுறதா நம்ம ஆறாரு. அதே மாதிரி வந்து 13 வயசு ஒரு பொடினை வந்து உள்ளக்குள்ள வச்சிருக்காங்க. ஹாய் டியூட்ஸ். மக்களே, IPL 2025 இன்னைக்கு ஆரம்பிக்க போது ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும். ஸோ வேற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த மேட்ச்ல ஆர்சிபி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து மேட்ச் நடந்துட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாடா. சரி வாங்க போயிடலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எந்தெந்த டீம் சற்று தொம்பலா இருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸுக்கு எந்த 4 டீம் வருவாங்க, அப்புறம் இந்த IPL என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் நானும் நிதிஷும். ஸோ வாங்க டியூட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். மினா ஷிமாவா அத்தகே பைனாப்பர பர அத்தமா பொக பொக அஹோபாகா. சரி நிதிஷ், இது வந்து எந்த IPL இல்லாதது இந்த IPL அப்படின்னா ஸ்பெஷலா இருக்கு. ஸோ அதை பத்தி பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் எந்த டீம் பத்தி பார்க்க போறோம்னா, புது கேப்டன் புது கோச். வருஷம் அவங்களும் எல்லாத்தையும் மாத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது. எந்த டீமை பத்தி பேசுன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும், பஞ்சாப் தான். பஞ்சாப் டீமை பத்தி சொல்லணும்னா மறுபடியும் நம்ம மேக்ஸ்வெல் மறுபடியும் உள்ளக்குள்ள வந்துட்டாப்ல. அது மட்டும் நம்ம ஸ்கைனஸ் மினி ஆஸ்திரேலியா டீம். ஆஸ்திரேலியாலே எல்லா பேரும் ஹார்டில இருந்து எல்லா பேரும் அந்த டீம் எடுத்திருக்காங்க. ரிக்கி பாண்டிங் போனாரு. டீமை வந்து ஒரு ஆஸ்திரேலியன் டீமாவே வந்து உருவாக்கி வச்சுட்டாப்ல. அதான் இழுத்துட்டு போயிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம அவனோட லக்கி சாம் என்று அழைக்கப்படும் ஸ்ரேயஸரை வந்து பல கோடி கொடுத்து வாங்கியிருக்காப்ல. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. பார்க்கலாம். ஆனா வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, கேகேஆர்ல முன்னாடி வந்து என்ன பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கேப்டனு. டெல்லியில வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 பேரை வந்துட்டு சேர்ந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனாங்க. ஆனா நம்ம மும்பை இந்தியன்ஸ் வழக்கம் போல வந்துட்டு கப்பைஸ் குதிச்சிட்டாங்க. இன்னும் இந்த டீம்ல பத்தி பார்க்கணும்னா வந்து அடிதடிக்கு பஞ்சமே இல்லை. பவுலிங்கும் சரி எல்லாமே வட்ட இந்த டீம்ல எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா வந்துட்டு டீம் நல்லாவே பண்ண மாட்டாங்க. ஆனா ரிக்கி பாண்டிங் தலைமையில இந்த டீம் வந்து எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களை மாதிரியே நானும் காத்துட்டு இருக்கேன். ஆனா அந்த டீம் வந்து ஒரு அடிதடி ஆட்டக்காரங்க டீம், எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்க்கலாம். ஸோ அடுத்த டீம் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி பாத்தீங்கன்னா நம்ம கோலி ஜெர்சி நம்பர் 18 இந்த வருஷம் IPL 18வது வருஷம். அதாவது இது ரெண்டு என்ன தெரியுது, நான் ஆர்சிபி தான் கப்படிக்க போறாங்க. எல்லாரும் கரெக்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம புது கேப்டன் வேற. நீங்களே பாத்துருப்பீங்க இந்த ஈசாலா புத்தின்னு காட்டுறேன் பாருங்க. டீமை பத்தி பேச சொன்னா ஆர்சிபி டிபிக்கல் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இப்படிதான் இருப்பாங்க. தேவலாத ஃபேன்ஸ் பத்தி பேசுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு வரேன். டீமை பத்தி பேசுறா. அதான்டா பேசுறேன். இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா புது கேப்டன் வந்திருக்காப்ல. அதாவது கேப்டன் என்ன மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என் தலைவன் கோலிக்கு நான் கப் அடிச்சு தரேன் அந்த சீசன் அந்த மாதிரி வந்திருக்காப்ல. இந்த மிஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருந்துனா அண்ணனா இருக்க மாட்டாடா. ஏன் மாமா மாறிடாங்க. அது பேட்டிங் பவுலிங் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டீசெண்டா இருக்குன்னே சொல்லலாம். மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபில் சால்ட் வேற வந்திருக்காப்ல ஓப்பனிங்கா. இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எதாவது கிளிக் ஆச்சுன்னு வச்சுக்க அப்படியே சைன்னு பறந்துருவாங்க ஆர்சிபி. பறக்குறீங்களா இல்ல பலூனோட ஓட்டே போறாங்க பார்க்கலாம். தெரிஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போதில்ல, அதுல பாரு அதிலே காட்டுறோம் நாங்க யாருன்றத. காட்டுங்க நல்லா காட்டுங்க. சரி நெக்ஸ்ட் டீம் பார்த்தோன்னா நம்ம டிசியை பத்தி சொல்லணும்னா வந்து டீம் வந்து நம்ம மொட்டை மாமா வழக்கம் போல வந்து டீமை தரமா எடுத்திருக்காப்புல. டிசி வந்து எந்த வட்டமும் இல்லாத டீம் இந்த வட்டம் தரமான டீமா எடுத்திருக்காங்க. பேட்டிங்ல பாத்தீங்கன்னா வந்து கேஎல் ராகுல் வந்து அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு இனிமேல் கேஎல் ராகுலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விடிவு காலம் பிறந்துச்சு. இனிமேல் வந்து கேஎல் ராகுலுக்கு வந்து நல்லதுதான் வந்துட்டு நடக்க போகுது என்னைய பொறுத்த அளவுக்கு. ஏன்னா வந்து அந்த ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் மனுஷன். வந்துட்டு கேஎல் ராகுல் வந்து கேப்டன்சி ப்ரெஷரும் இல்ல. உனக்காக தூண்டில புழுவாவும் இருப்பேன், திமிங்கலமாவும் மாறுவேன். நீ என்னை எப்ப கூப்பிட்டாலும் நான் இங்க வருவேன்.
ஸ்ட்ரக்சர் தான் வந்து கேப்டன்ஷிப் பண்றாப்புல. இன்னும் சொல்லணும்னா பவுலிங்ல நம்ம ஸ்டார்க்கு, நம்ம நட்ராஜன், அதே மாதிரி வந்துட்டு ஒன்னா கிறுக்கைங்களும் இருக்காங்க, அதே மாதிரி நின்று விளாடுற பேட்ஸ்மேனும் வந்துட்டு இருக்காங்க. டீமா பார்க்கும்போது டீம் தரமா இருக்கு. மொட்டை மாமா வந்து டேய் இந்த வட்டம் எங்களுக்கு தாண்டா கப்பு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காப்புல. இது மட்டும் இல்லாம வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம், நம்ம தமிழ்நாடு கோச்சு, நம்ம டிஎம்பிஎல் பார்த்த எல்லா பேருக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். ஹேமந்த் பதானி கமெண்ட்ரிலயும் பார்த்திருப்பீங்க. பவுண்டரி 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 சொல்லிட்டு ஆளு வந்து மிரட்டிட்டு இருப்பாப்ல. அதே மாதிரி வந்து அவர் தான் வந்து ஹெட் கோச்சா ஆயிருக்காப்ல. அவரை பத்தி சொல்லணும்னா போன எல்லா பிரான்சைஸ்லயும் கப்பு, சவுத் ஆப்பிரிக்கா போனா கப்பு, ஸ்ரீலங்கா போனா கப்பு, எந்த லீக் போனா கப்பு, தலையை அடிக்காத ஒரே கப்பு ஐபிஎல் மட்டும்தான். இந்த வட்டம் வந்து தலையை வந்து ஹெட் கோச்சா வந்துட்டு இருக்காப்ல. கண்டிப்பா வந்து அடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி அந்த ஜெயில இருந்து கேஎல் ராகுல் தப்பிச்சாரோ, பந்த் போய் மாட்டிக்கிட்டாப்ல. ஆமாண்ணா 3 நாளா மாட்டிக்கிட்டு முடிக்கல. 3 நாளாவா எப்படா மாட்டினவன்? நேக்கா என்னை மாட்டி விட்டு போயிட்டாங்க. நல்ல வேளை நீ வந்து என்னை காப்பாத்து. வேற எந்த டீம்ல லக்னோவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப பேட்டிங்ல பார்த்தோம்னா லெஃப்ட் படையே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம பந்த், பூரானு, அப்புறம் கில்லர் என்று அழைக்கப்படும் மில்லர், ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடா மேட்சை முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டிலாம் இருக்கு. அடுத்து பவுலிங்க பார்த்தோம்னா நம்ம ஜாகிர் கான் வந்து கோச்சா இருந்தாருதான் இருக்காரு. இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர் ஃபுல்லா படையே எடுத்து வச்சிருக்காரு. எல்லாம் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் யாருமே கிடையாது, எல்லாம் இந்தியன் யங் பவுலர்ஸ் எடுத்து வச்சிருக்காப்ல. படையே இருக்கு. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். உள்ள இந்த டீம் நல்லா விளையாண்டாங்கன்னா டோர்னமெண்ட்டுக்கு நல்லது, இல்லைன்னா வியூவர்ஷிப் வந்து போயிடும். ஸோ பார்க்கலாம் நல்லா விளாடுறாங்களா விளாட்லையான்னு இவங்க கையில தான் இருக்கு. ஸோ என்ன பண்றாங்கன்னு மேட்சஸ்ல பார்க்கலாம் நம்ம. அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர் பத்தி சொல்லணும்னா வழக்கம் போல வந்து இளம் ரத்தங்களை வந்துட்டு ஆளாக்கி விடுறதா நம்ம ஆர்ஆர். அதே மாதிரி வந்து 13 வயசு ஒரு பொடினை வந்து உள்ளக்குள்ள வச்சிருக்காங்க. தலைவனை வந்து வெறித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த சீசன்ல வந்துட்டு பையனுக்கு வந்து வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஆர்ஆரை வந்து அவரோட தோள்பட்டையில செமந்துட்டு இருந்தாரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஜாஸ் த பாஸ். அவர் வந்து இந்த சீசன்ல வந்து கிடையாது. ஜாஸ் த பாஸ் இல்லாம வந்துட்டு எப்படி வந்து இந்த சீசனை வந்து அவங்க மூவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டீமை பத்தி சொல்லணும்னா வந்து ஒரு நல்ல டீமு. எல்லாமே வந்து யங்ஸ்டரை நம்பி போயிருக்காங்க. வழக்கம் போல எப்பயுமே வந்து ஆர்ஆரோட ஃபார்முலா அதுதான். யங்ஸ்டரை வந்து நம்பி போற டீம் தான் ஆர்ஆர். அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஆர்ஆர் சேம் ஃபார்முலா தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸும் அதனால் வந்து கிடச்சிருக்கு. இந்தியன் டீமுக்கு அதனால் வந்து நிறையா சக்ஸஸ் வந்து கிடச்சிருக்கு. வழக்கம் போல் வந்து ஆர்ஆரோட தொன்று பணி வந்துட்டு நல்லபடியாக இதாகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நிதிஷ், நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸை பற்றி என்ன எல்லாரும் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ்க்கு வரல, சாம்பியன் அடிக்கல, ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டீம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பும்ராக்கு வந்து ஒரு சில மேட்ச் தான் ஆட போறாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சர்னாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு டஃப் கொடுப்பாங்க, அந்த மாதிரி டீம்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று சொல்லணும்னா வழக்கம் போல் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து எல்லா வட்டமும் நல்ல டீம் தான் வந்துட்டு கிடைப்பாங்க. பயங்கரமாக இருக்கும், பேப்பரில் பார்க்கும்போது தரமாக இருக்கும். ஆனால் வந்து 20க்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் வந்து நோ கமெண்ட் சிம்பிள் வேஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. வரலாம். சரி சரி, நீ மும்பையை பற்றி பேசிட்ட. ஆனால் நான் சிஎஸ்கே பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அடுத்த டீம் பார்த்தா சிஎஸ்கே தான். பையன் மேலே ஒன்றும் கை வச்சிடலையே. உண்மையா கேட்குற விஷயம் பெருசாக இருக்குண்ணே. துறையண்ணே பையன் டெய்லி கம்பம் போடி சுத்துப்பட்ட ஏரியாவில் அவங்க வச்சதே சட்டம், அவங்க வச்சதே நியாயம். அவங்கள மீறி ஒன்றும் பண்ண முடியாது. சிஎஸ்கே பத்தி சொல்லணும்னா டோனிக்கு தான் கடைசி ஐபிஎல் சொல்றாங்க. அது நம்ம யாருக்குமே தெரியாது, ஏன் அவருக்கே தெரியாது. இதுதான் அவர் கடைசி ஐபிஎல் சொல்லிட்டு தலையை ஃபிட்டா இருக்க வரைக்கும் விளாண்டுட்டு தான் இருப்பாப்ல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டி குழந்தை சாம் கரன் வந்து சிஎஸ்கேல வந்து மறுபடியும் கம்பேக் தந்திருக்காப்ல. சாம் கரனை பத்தி சொல்லணும்னா இப்போ நடந்த எல்லா டோர்னமெண்ட்லயும் வந்துட்டு தலைமை பேய் ஃபார்ம்ல இருக்கேன். அது பேட்டிங்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கேன். நம்பர் 4ல சிஎஸ்கேக்கு வந்து ரொம்ப தேவையான பொசிஷன் அது. அது மட்டும் இல்லாம நம்ம அன்புடன்ல வந்துட்டு ஹேஷனா வந்து கம்பேக் தந்திருக்காப்புல. இதுக்கு முன்னாடி சேப்பாக்கில் தலையை வந்து என்னென்ன சம்பவம்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வரைக்குமே தெரியும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா வந்து சேப்பாக்கோட ஃபார்முலா எப்பயுமே வந்துட்டு ஸ்பின்னு தான். அதே மாதிரி வந்து ஸ்பின் ட்ரியோ நூர் அகமது, நம்ம ஜடேஜா, அப்புறமேட்டு வந்து ஹேஷனா 3 பேர் வந்து என்ன சம்பவம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. சேப்பாக்கில் எங்களை வந்து தொட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போறாங்க. சேப்பாக்கில் வந்து இந்த வட்டம் வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு ஏதாவது ஒரு டீம் வந்து வின் பண்ணுமா, அது எந்த டீம்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல இது பண்ணுங்க. வாங்க நெக்ஸ்ட் டீம் போலாம்.
நிதிஷ் நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். இது பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் நம்ம சொல்லல. தமிழ்நாடு டைட்டன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 மூர்த்திகள் சொல்லலாம். சாய் கிஷோர், சாய் சுதர்சன், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான். ஸோ இவங்க வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் த பாஸ். பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்எல் அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே இந்த டீம்ல போட்டாங்கன்னு சொல்லலாம். போன சீசன்ல பார்த்தீங்கன்னா கீப்பர் வந்து பீடையா இருந்துச்சு இந்த டீம்ல. 2 பேட்ஸ்மேன் கீப்பர், அதாவது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ இந்த வாட்டி அந்த பிரச்சனை வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் நம்ம ஜார்ஜ் த பாஸ்னால. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாயிண்ட் திசையிலும் சரி, இவர் எங்க நிக்கிறாரோ அந்த பக்கம் யாருமே அடிச்சிடாதீங்க. தலைவன் எங்க இருந்தாலும் வந்து பிடிச்சு போடுவாரு. வேற யாரும் இல்ல, நம்ம சூப்பர்மேன் பிலிப்ஸ் தான். பந்து எங்க இருக்கோ அவரு கீழ இருப்பாப்ல கேட்ச். அது எப்படி சும்மா நார்மலா எப்படி பிடிச்சா பரவாயில்ல, பறந்து பறந்து பிடிக்கிறாப்ல. இங்கிட்டு இங்கிட்டு 4 தலை ஸ்டெப், பறக்க இங்கிட்டு 4 ஆரம்பிச்சிரியா ஒரு ஸ்டெப். கட்டத்துக்கு மேல ஜாக்கிரதையா இருங்க. ஒரு அபாய இதுதான் நாங்க தர்றோம், ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஆமா, தலைவங்கிட்ட அலர்ட் பார்த்து இருந்துக்கோங்க பந்து அடிங்க. பேட்ஸ்மேன். தலைவன் பந்து கிந்து எல்லா பந்து பேட்டிங் ஃபீல்டிங்கு கீப்பிங் பண்ண கூட பண்ணிடுவேன். ஜாஸை வந்து கூட ஜாஸுக்கு ஏதாவது பிரச்சனை கூட நான் ஃபீல்டிங் பண்றேன்ப்பா நீ கீப்பிங் கூட பண்ணுப்பான்னு சொல்லிட்டு ஜாஸை கூட வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் உட்கார வச்சு தலைவன் நானும் கீப்பிங்கும் பண்ணியிருந்தேன், ஃபீல்டிங் போய் நிற்பேன் 10 ஓவருக்கு மேல. அந்த மாதிரி ஆள் தான் ஆமா. தலைவன். ரொம்ப ஆபத்தானவன். இன்னொன்று இந்த டீமை பத்தி சொல்லணும்னா வந்துட்டு ஆசிஸ் நேரா வழக்கம்போல வந்துட்டு நம்ம வந்து எல்எஸ்டி நம்ம வந்து எப்படி பார்த்தோமா பவுலரை வந்து கோச் ஆனாலே வந்து ஒரு பாஸ் பவுலிங் ஃபேக்டரியை கொண்டு உள்ளுக்குள்ள இறக்கிடுறாங்க. எல்எஸ்டி மாதிரி இல்லாம தலைவன் பேக்கப்புக்கெல்லாம் பேக்கப் வச்சிருக்கேன் பவுலிங்ல. இந்த டீம் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நானு கிரி எனக்கு எல்லா பேரும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம கோடாலிக்காரங்கனால யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கோம், நம்ம எஸ்ஆர்எஸ் தான். தாரத்தப்பட்ட கிழிய போது எஸ்ஆர்எஸ் வந்துட்டு இந்த வட்டம் வந்து கோடாலிக்காரங்க வந்து எந்த டீம் வந்து வச்சு செய்ய போறான்னு தெரியல, எவன் மாட்ட போறான்னு தெரியல. போன தடவை மும்பை ஆர்சிபி சிக்கினாங்க, இந்த தடவை எவனோ ஒருத்தன் மாட்ட போறேன் இவங்க வச்சு செய்ய போறாங்க. இந்த டீம் பத்தி சொல்லணும்னா மைனஸே கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தேன்னா போன வட்டம் வந்து நம்பர் 3ல பஞ்சாயத்து இருந்துச்சு, இந்த வட்டம் நம்பர் 3ல வந்து மும்பைல இருந்து ஒருத்தனை புடிச்சிட்டு வந்து உள்ள விட்டாங்க, இசான் கிஷன். அவன் வந்து 19 பாலுக்கு வந்து 60 ரன் அடிச்சிட்டு இருக்கான் பிராக்டிஸ் மேட்ச்ல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு கோடாலிக்காரங்க நிலைமை. இப்ப இந்த வட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு 300க்கு பிளான் போடுறாங்க. அதான் 300க்கு பிளான் பண்ணிக்கிருக்காங்க கோடாலிக்காரங்க. இன்னும் சொல்லணும்னா வந்து ஜெயிப்பாங்க தோப்பாங்கலாம் கிடையாது, கோடாலிக்காரங்க லாண்டாலே பார்க்கலாம். இந்த வட்டம் வந்து சிஎஸ்கே மும்பை மேட்சை விட இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா போகுது நம்மளாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கோடாலிக்காரங்க கிட்ட எவன் மாட்ட போறான்னு தெரியல. நான் மறுபடியும் சொல்றேன், எவனாவது ஒருத்தனை புடிச்சு வச்சு அடிச்சு விட போறாங்க. அவங்க வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. அதான் மாட்டிட்டீங்கன்னா அடுத்து வந்து அந்த டீமோட ஃபேன்ஸ் எந்த டீமா கூட மும்பை சிஎஸ்கே எவனா ஒருத்தர் மாட்ட போறியா, அந்த டீமோட ஃபேன்ஸ் வந்து அன்னைக்கு நைட்டு பூரா ஒரு வாரத்துக்கு தூக்கலாம் தெரிய போறாங்க. அந்த மாதிரி கோடாலிக்காரங்க ஏதாவது ஒரு டீம் வந்து பிடிச்சி பண்ண போறாங்க. அந்த டீம் பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா நம்ம கேப்டன் பேட் கமின்ஸ் வந்துட்டு இருக்காப்புல. தலைமை போன சீசனே என்ன வேலை பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம எல்லா பேருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம முகமது சமியை உள்ளக்குள்ள இறக்கிருக்காங்க. சமி சாம்பியன் டிராஃபில தலையை பேய் ஃபார்ம்ல வந்திருக்கேன், மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காப்புல. இன்னொன்னு சொல்லணும்னா வந்து ஸ்பின்னு தான் போன தடவை பஞ்சாயத்தா இருந்துச்சு, இந்த தடவை ஸ்பின்னிலையும் வந்து 2 பேர்த்த கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஜாம்பாவும் நம்ம ராகுல் சகரையும் கொண்டு வந்து உள்ள விட்டாங்க. இன்னும் வந்து ஆஸ்திரேலியாவே உள்ள இருக்கு. மினி ஆஸ்திரேலியாவே உள்ளுக்குள்ள இருக்கு. பஞ்சாப்ல எப்படி 5 பேர், இங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. இது போக வந்துட்டு நம்ம டிராவிஸ் ஹெட் யாரு மண்டைய தலை உடைக்க போறான்னு சொல்லிட்டு தெரியல, எவனாவது ஒரு சிக்க போறேன். டிராவிஸ் ஹெட்டும் நம்ம கிளாஸனும் வந்துட்டு அவன் இருக்கிற ஃபார்மை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐபிஎல்லே வந்துட்டு ஓடிடும், அந்த அளவுக்கு மொட்டை ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த டீம் வந்து இன்னும் நான் வந்து என்னடா இவ்வளவு டெவலப் பண்ணி பேசுறேன்னு சொல்லாதீங்க, ஏதோ ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ண போறாங்க. அந்த டீம் ஆப்போனன்ட் டீமோட ஃபேன்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு தூக்கம் இல்லாம சுத்த போறாங்க. இது நடக்கதான் போகுது. டாப்பியை கூட ஜெயிக்கலாம், டிராஃபி ஜெயிக்கல அதெல்லாம் வந்து 2வது விஷயம். யாராவது ஏதாவது ஒரு டீமை மண்டைய உடைக்க போறாங்க, கோடாலியை வச்சு ஒரே அடி முடிஞ்சிருச்சு. அதுதான் பண்ண போறாங்க. கோடாலிக்காரங்க ரொம்ப மோசமானவங்க. சேரா நிதிஷ், நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னு சொல்லி டீம் எல்லாம் எல்லாமே அலசி ஆராய்ச்சாச்சுனே சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ்க்கு எந்த 4 டீம் வரும், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னோட கருத்தை நான் சொல்லிடுறேன். இது வந்து முற்றிலும் வந்து இது வந்து என்னோட கருத்து தான். எந்தெந்த டீம்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கோடாலிக்காரங்க, அப்புறமேட்டு சிஎஸ்கே, அப்புறமேட்டு வந்து டிசி, அப்புறமேட்டு வந்து குஜராத். இதுல எனக்கு நல்லாவே தெரியும் கிரிக்கு வந்து இதுல வந்து உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு. உடன்பாடே கிடையாது. ஆமா எனக்கு தெரியும். இந்த வட்டம் உங்களுக்கு வந்து விவிதி மட்டும் தான் காத்துட்டு இருக்கு, நீ நல்லா பாத்துக்கோ. இந்த வட்டம் உங்களுக்கு விவிதி தான். நிதிஷ் நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான். நான் சிஎஸ்கே மட்டும் அப்படியே எடுத்து அந்த இடத்துல மும்பையை போட்டுக்க, அப்புறம் இன்னொரு டீம் எடுத்துட்டு ஆர்சிபியை போட்டுக்க. ஏன்னா 2ல 1 கப்பை கண்டிப்பா அடிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நீ சொல்றதே வச்சுக்கலாம், டிசி எஸ்ஆர்ஹெச் நல்ல டீம் அப்படி இருக்கு.
குவாலிஃபையரா இருக்கட்டும், இன்னைக்கு நைட் ஒரு மேட்ச் இருக்கு. அத முதல்ல நீ ஜெயிப்பீங்களா? ஜெயிக்க ரெண்டாவது விஷயம். இன்னைக்கு நைட் நீ தாண்டிடுவியா? இந்த மேட்ச் தாண்டிடுவேன் பாப்போம். நீ பாரு, ஏதோ ஒரு கிளிக் ஆக போகுது. டாப் ஆர்டர் வந்து சால்ட் வந்து 100 ரன் அடிக்க போறாப்ல. இப்படி அந்த மாதிரி ஏதோ திரும்ப நடக்க போகுது. இதை பற்றி நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. இல்லடா, இந்த மாதிரி நடக்க போகுது. டாப் ஆர்டர் இப்பெல்லாம் சரிதான். 2 பேரு வருவாங்க. நீங்க 11 பேரு, நாங்க 2 பேருன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரு வருவாங்க கேகேஆர்ல. அவங்க 2 பேரை பவுலிங்கை மட்டும் நீ தாண்டிட்டனா ஹார்பர் உன்னதுடா. அந்த மாதிரி சொல்ற மாதிரி வந்து இந்த மேட்ச் 2 பாயிண்ட் ஒன்னதுடா. அந்த மாதிரி தான் இது வந்து நான் வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து நீங்க நல்ல டீம் தான் வச்சிருக்கீங்க, எல்லாமே சரிதான். உங்களுக்கு இருக்குதா பீட. இந்த கேகேஆருக்கு உங்களுக்கு பெரிய பீட இருக்கு. அந்த 2 பவுலர் சொல்றேன்ல, 2 பவுலர் நாங்க அட்டாக் பண்ணி ஆடிறோம், அவ்வளவுதான். நல்லா அட்டாக் பண்ணுங்க, நல்லா எதனாலும் பண்ணுங்க, அவுட் ஆவீங்க, எதனாலும் பண்ணுங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். எல்லா பேரும் வந்து மறக்காம இன்னைக்கு மேட்சை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த மேட்சோட ரிவ்யூ வந்து நாளைக்கு கண்டிப்பா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியூட்ஸ். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் டியூட்ஸ். பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.